மேற்கு வங்க முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி வரும் 28ஆம் தேதி கோவா செல்லவுள்ளார். அங்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் 1ஆம் தேதி மேற்கு வங்கம் திரும்புகிறார். கோவாவில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மம்தா பானர்ஜி முதல் முறையாக கோவாவுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. மும்பை சொகுசு கப்பலில் போதைப்பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானின் நீதிமன்ற காவல் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆரியன் கானின் ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் அதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஆரியன் கான் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகளை ஏற்படுத்தும் தார் தொழிற்சாலைகளை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே கொப்பூர் கிராமத்தில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு தார் தயாரிக்கும் 2 தனியார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது. இதனால் மூச்சுத் திணறல், கண் எரிச்சல், தோல் வியாதி உள்ளிட்டவைகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த தொழிற்சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணியை அடுத்துள்ள ஸ்வாடா கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு டாஸ்மாக் கடை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் அதிகரித்ததால் 5 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் காலாவதியான 27,17,000 மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சட்டமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த காலகட்டத்தில் நோயாளிகள் உயிரிழப்பு, பக்க விளைவுகள் குறித்து விரிவான ஆய்வு செய்து அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என்றும் பொதுக்கணக்கு குழுவினர் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வயலில் நாற்று பறித்துக் கொண்டிருந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் மீது இடி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். ஒவ்வொரு ஊராட்சியிலும் இடிதாங்கிகளை அரசு அமைக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு ஐடிஐ மைதானத்தில் காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், ஏஎஸ்பி ஆதர்ஷ் பச்சேரா, ஏடிஎஸ்பி கங்கைராஜ் மற்றும் 5 டிஎஸ்பிக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காவலர் வீர வணக்க நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியின் உச்ச நிகழ்வாக 57 குண்டுகள் முழங்க வீர மரணமடைந்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. குடிநீர் விநியோகம் செய்வதற்காக காரைக்கால் திருநள்ளாறு பிரதான சாலை அருகில் குழி வெட்டப்பட்டு பைப் லைன்கள் பொருத்தப்பட்டது. பைப் லைன்கள் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து 1 மாதமாகியும் தோண்டப்பட்ட குழியை மூடாமல் பேரிகார்ட் வைத்து மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சேத்தூர் கோட்டைப்பாடி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் சாலையோர பள்ளத்தில் விடாமல் இருக்க தனது வாகனத்தை திருப்பியுள்ளார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு மூலம் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முன்தேதியிட்டு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது.
அரசு தொலைத்தொடர்பு ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நிதி உள்ளிட்ட நடவடிக்கைகளில் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிஎஸ்என்எல் ஊழியர்களின் வீட்டுமனை திட்டத்திற்கு திருவள்ளூர் வெள்ளனூரில் வாங்கிய 95.55 ஏக்கர் நிலத்தில் ஒரு பகுதியை பெங்களூரு நிறுவனத்திற்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்ததாக உறுப்பினர் பாபு என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி பி. புகழேந்தி, உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ். ராஜேஸ்வரன் தலைமையிலான குழுவை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தார். மேலும் 2001ஆம் ஆண்டு முதல் சங்கத்தின் நிதி உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விசாரணை நடத்தி அடுத்த ஆண்டு ஜனவரியில் அறிக்கை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு 12 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். இதில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு நாளை மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் திமுக கட்சியைச் சேர்ந்த அமிதாபுக்கு ஆதரவாக இருந்த 2வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் மகேஷ் நேற்று முன்தினம் முதல் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக மகேஷின் தாத்தா ராமர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வரத மாநதி அணையில் இருந்து விவசாய பாசன பணிகளுக்காக தண்ணீரை திறந்துவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள வரத மாநதி அணை 67 அடி கொள்ளளவு கொண்டதாகும். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே பெய்த தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வடிகத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று வரத மாநதி அணையில் இருந்து 150 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அரியலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 பவுன் நகை மற்றும் 16,500 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. அரியலூர் ஜெயலலிதா நகரைச் சேர்ந்த கலைச்செல்வி 2 நாட்களுக்கு முன்பு அலுவலக பணிக்காக சென்னை சென்றிருந்தார். சென்னையில் இருந்து இன்று காலை வீட்டிற்கு வந்த கலைச்செல்வி கதவை திறந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 5 சவரன் நகை மற்றும் 16,500 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஐஜி கீதாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் சங்கத்தை நிர்வகிக்க தனி அதிகாரி நியமனம் செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கியது. இதுகுறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு அதிகாரி கீதாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு சம்பளத் தொகை மட்டுமே வழங்கி வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் வாதம் நிறைவடையாததால் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் ஒப்பந்த பணியாளராக துப்புரவு வேலை செய்த ஊழியர்களுக்கு 6 மாத காலமாக ஊதியம் தர மறுக்கும் தனியார் நிறுவனத்தின் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊதியம் குறித்து பலமுறை அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டதற்கு தங்கள் அனைவரையும் வேலையில் இருந்து நீக்கிவிட்டதாக அவர்கள் கூறுவதாகவும், இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் தொழிலாளர் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்தியாவில் 100 கோடி தடுப்பூசி இலக்கை எட்டியதை பாராட்டும் வகையில் மாமல்லபுரத்தில் உள்ள 5 ரத சிற்பங்கள், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், புதுச்சேரி மூலநாத சுவாமி கோவில், செஞ்சி கோட்டை ஆகியவை தேசிய கொடி நிறங்களில் ஜொலிஜொலித்தது. மாமல்லபுரத்தில் உள்ள 5 ரத சிற்பங்கள் மூவர்ண விளக்கு ஒளியில் காண்பதற்கு ரம்மியமான முறையில் இருந்ததால் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.